السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வரலாற்றை அதனுடைய படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய அந்த குர்ஆன் மாற்றார்களின் கவனத்தை எல்லாம் திசை திருப்பியதாக இருக்கிறது என்று நாம் சில விஷயங்களை, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சில விஷயங்களை பார்க்கிறோம். அந்த மாற்றார்களின் கவனத்தை ஈர்த்த மாமரை என்கிற அந்த தொடரிலே நாம் எல்லாம் பிரபல்யமாக அறிந்து வைத்திருக்கிற அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, அவருடைய பெயர் ஏசியஸ் மார்சலஸ் கிலே என்பது. அவர் 1942 அமெரிக்காவிலே பிறந்தார். அவருடைய சிறுவயதிலே அவருடைய சைக்கிள் ஒன்று காணாம போயிடுச்சு. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்க போனாங்க. அவருடைய தந்தை மூலமாக ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி, புகார் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். இப்போ அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து முகமது அலி சொன்னாராம், நான் என் சைக்கிளை எடுத்துட்டு போனவனை அடிச்சு துவம்சம் பண்ணணும்னாராம் அந்த சின்ன வயசுல. இப்போ அந்த போலீஸ் அதிகாரி, உங்களிடத்துல இருக்கிற அந்த தைரியம், நீ ஏன் ஒரு குத்துச்சண்டை வீரரா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தி இருக்கிறார், ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அவரே பாக்ஸிங் தெரிஞ்சவராக இருந்ததுனால அவரே முகமது அலிக்கு பயிற்சியாளராக மாறுகிறார். குத்துச்சண்டையை முறையாக முகமது அலி அவர்கள் கற்றுக்கொள்கிறார். இந்த சமயத்திலே அமெரிக்காவிலே தலை சிறந்த குத்துச்சண்டை வீரராக அவர் திகழ்கிறார். கிட்டத்தட்ட 100 போட்டிகளில் கலந்து கொண்டு 92 வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற பேர் அவருக்கு அமெரிக்காவில் இருந்தது. அந்த அளவுக்கு குத்துச்சண்டையில பிரபல்யம் அடைகிறார் அமெரிக்கா முழுவதும். ஒரு கட்டத்திலே இவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அமெரிக்கா ஒரு ஏர்போர்ட்டுக்கு இவருடைய பெயர் வைத்திருக்கிறது. இவருடைய பெயர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது. அந்த அளவுக்கு அமெரிக்காவின் புகழை உச்சத்துக்கு கொண்டு சென்றவர் முகமது அலி. இவர் குத்துச்சண்டையில இருக்கிற போது ஒரு கட்டத்தில் 1969 சைக்கிள் லிஸ்டன் அப்படின்னு சொல்ற ஒருத்தரோட, அதாவது சோனி லிஸ்டன் அப்படிங்கிறவரோட இவர் மோத போறார். அந்த போட்டியை உலகமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்தது. சோனி லிஸ்டன்கிறவர் மிக பிரபல்யமான குத்துச்சண்டை வீரர். அவர் கிறிஸ்தவனத்தை சார்ந்தவர், உயர்ந்த ஜாதி. இவர் தாழ்ந்த ஜாதி. இவர் அந்த தாழ்ந்த ஜாதி, கருப்பு நிறத்தவர் அப்படிங்கிறதுனால பல்வேறு விதமான கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் முகமது அலி. அந்த போட்டி நடக்கிற அந்த நாளில் மக்கள் கூட்டமாக குழுமி இருக்கிறார். சோனி லிஸ்டன் வருகிற போது ஆரவாரமாக மக்கள் கூச்சலிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அது போட்டியில வரம்பு மீறிய அளவுக்கு $2500 அவர் கட்ட வேண்டியதா போச்சு. போட்டிக்குன்னு ஒரு வரமுறை இருக்கும். அந்த வரமுறையெல்லாம் மீறி நடந்து கொண்டதால் $2500 ஒரு ஃபைன் கட்டிட்டு தான் அந்த போட்டியில் அவர் கலந்துக்க வேண்டியதா இருந்துச்சு. முகமது அலி வருகிற போது அடி வாங்கி சாகருக்கு வரையா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்டாங்க. அதற்கு முன்னால் முகமது அலி அவர்கள் இந்த போட்டிக்கு செல்றதுக்கு முன்னால் மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படுகிற அவரும் இஸ்லாத்தை தழுவியவர், அவரை சந்தித்து விட்டு வருகிறார். அவர் சொல்கிறார்,
கடவுள் உனக்கு ஆசீர்வதிப்பார், உனக்கு வெற்றி தருவார் என்று அவர் வாழ்த்தி அனுப்புகிறார். அந்த கட்டத்திலே போட்டி நடக்கிறது. சோனி லிஸ்டன் கடுமையாக முகமது அலியை தாக்குகிறார். அதுல பல காயங்கள் அடைஞ்சு அவர் கொஞ்சம் அப்படி துவண்டு போயிட்டார். ஆனாலும் அந்த போட்டியில அவர் வென்று விட்டார். முகமது அலி ஜெயிச்சிட்டார். அவருடைய புகழ் உச்சிக்கு சென்றது. அவர் யோசித்து பார்க்கிறார், நமக்கு எப்படி இந்த வெற்றி கிடைத்தது? அந்த மால்கம் எக்ஸ் சொன்ன அந்த வார்த்தை, கடவுள் உனக்கு வெற்றியை தருவார் என்ற அந்த ஆசீர்வதித்த அந்த வார்த்தை தான் என்று உணர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு இஸ்லாமிய தேடலின்பால் அவர் ஈடுபடுகிறார். குர்ஆனை படிக்கிறார். இப்படியெல்லாம் அவர் செய்து கடைசியில 1969 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது அலி என்று பெயர் மாற்றிக்கொண்டார். அந்த குர்ஆன் அவரை கவர்ந்தெழுத்தது. பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு கருப்பர் என்ற காரணத்தால் அடக்குமுறைகளுக்கு ஆளான அந்த மார்க்லெஸ் கிலே என்று சொல்லப்படுகிற அவர் முகமது அலியாக மாறினார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கிற அடிப்படையிலே அவருடைய பிரச்சாரத்தினால், அவருடைய தூண்டுதலினால் சுமார் 20 லட்சம் பேர்த்தை இஸ்லாத்துக்கு சேர்த்திருக்கார். சாதாரண விஷயம் அல்ல. 20 லட்சம் பேர்த்தை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் பகிரங்கமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார். பள்ளிவாசல்கள் நிறுவினார், மதரசா நிறுவினார், அங்கே குர்ஆனை கற்றுக்கொள்கிற மக்களை உருவாக்கினார். கொஞ்சம் வயசான காலகட்டத்தில் அவருடைய கை கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிச்சு. அவருடைய கை கொஞ்சம் நடுக்கத்தில் இருந்தது. அவரால் கொஞ்சம் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் பிரச்சார நோட்டீஸ், இஸ்லாமிய பிரச்சார நோட்டீஸை விநியோகிக்கிற போது ஒவ்வொருத்தருட்டையும் கொடுக்கிற போதும் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தார். அவர் கையே கொஞ்சம் வேலை செய்யல. ஆனாலும் நான் சும்மா சாதாரணமாக ஒரு நோட்டீஸா கொடுத்தா அதை பத்திரப்படுத்த மாட்டாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்னோட ஆட்டோகிராஃப் இருக்குதுங்கிற காரணத்தினால, இந்த கையெழுத்து இருக்கிறது காரணத்தினால அதை பத்திரமா வச்சிருப்பாங்க நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் அப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அவர் 2011 என்று நினைக்கிறேன், 2006 அவர் மௌத்தாரார் நினைக்கிறேன், 2006 என்னமோ. அப்போ அவருடைய கல்லறையில, அவருடைய அந்த கபரில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு மறுமையில் அதற்கான வாடகை கிடைக்கும் என்று அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கு. இங்க நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான கூலி நாளை மறுமையிலே கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆக ஒரு மாற்று மதத்தில் இருந்த ஒருவர், அவர் அதை குர்ஆனை கற்றதின் மூலமாக, அந்த குர்ஆனினுடைய கருத்துக்களை விளங்கியதன் மூலமாக அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று நாம் அறிகிறோம். நாம் குர்ஆன் நம்முடைய கையிலேயே இருக்கிறது, நம் முன்னால் இருக்கிறது. அந்த குர்ஆனை குறித்து சிந்திப்பதோ அதை பற்றி யோசிப்பது கூட இல்லை என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்மை சுற்றி எத்தனையோ நிகழ்வுகள் மாற்றார்களின் மனதை கூட குர்ஆன் மாற்றி இருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆனை அறிந்தவர்களாக, குர்ஆனை படிப்பவர்களாக, அதை பற்றி சிந்திக்காதவர்களாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதே என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மாற்றாரின் மனதை கவர்ந்தவர் என்ற அந்த வரிசையிலே, மாற்றாரின் மனதை கவர்ந்த மாமரை என்கிற அந்த வரிசையிலே தமிழ்நாட்டை சார்ந்த பிரபலமான இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, அவர் 1979 பிறக்கிறார். 16 வயதிலேயே அவர் இசைத்துறைக்குள் உள்ளாக வந்து விடுகிறார். இளம் வயதிலேயே இசைத்துறைக்கு வந்தவர் என்கிற பெயரை பெற்றவர் அந்த யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அவருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தார். அவர் ஏற்கனவே ஒரு நல்ல குணத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவருடைய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஃபைசல் என்பவர்
அவர்கிட்ட சொல்றாரு, அப்ப நீ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்துடலாம்ல, ஒரு முஸ்லீம்கிட்ட என்ன குணமெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார். அவரை குறிச்சு யுவன் சங்கர் ராஜா சத்தம் போட்டார், இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டார், இந்த மாதிரிலாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் இஸ்லாமிய நண்பர்களோடு எங்கேயாவது சுற்றுலாவுக்கு சென்றால் அவங்க எங்கேயாவது ஜும்மா தொழுகைக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ தொழுகைக்கு போனாங்கன்னா வெளியில வெயிட் பண்ணி அவங்க எவ்வளவு நேரம் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவார். அதுக்காக சங்கடப்பட மாட்டார், ஏன்டா இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க அப்படின்லாம் சங்கடப்பட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணத்தை சார்ந்தவராக அவர் இருந்தார். அவருடைய தந்தை ரொம்ப அந்த இந்து மதத்தில் மிக ஊறி போனவர். இளையராஜாங்கிறவர் வீட்டில் ஏதாவது கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடுவார், செருப்பு அறுந்து போயிருச்சுனாலும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடுவார். அந்த யுவன் சங்கர் ராஜா எந்த அளவுக்கு குணத்தில் சிறந்தவர் என்றால், இவர் ஒரு பாடலுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கு இவர் பாடியிருக்கார். இளையராஜா சத்தம் போட்டார், நீ எதுக்கு அடுத்தவருடைய இசையில போய் இசையமைப்படும், நீயே இசையமைப்பாளனாக இருக்கிறாய், நீ எதற்கு அடுத்தவருடைய இசையமைப்பில் போய் நீ பாடுற அப்படின்னு சொல்லி இளையராஜா சத்தம் போட்டார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணத்தை சார்ந்தவராக யுவன் சங்கர் ராஜா இருக்கிறாரு. முதல் ஒரு திருமணம் செய்து அது விவாகரத்தாக ஆகிவிட்டது. அவருடைய தாயார் இறந்து போகிறார். இறந்தபோது 2011 தாயார் இருக்கிறார். அவருக்கு ஒரு மாதிரியாக ஆயிட்டார். தாயார் மீது அதிகமான பிரியம் வைத்திருந்தார். அதிகமான நேரம் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய ஆன்மா எங்க போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் உம்ராவுக்கு போயிருக்கிறார். உம்ராவுக்கு போனவர் திரும்பி வர்ற போது ஒரு முசல்லாவை அவர்கிட்ட கொடுக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கலப்போ யுவன் சங்கர் ராஜா அவருக்கு ஒரு முசல்லாவை கொடுத்து, இது மக்காவின் மண் பற்ற புனிதமான ஒரு பொருள், உனக்கு எப்போலாம் நீ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்றாயோ, கவலையாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த முசல்லாவை விரிச்சு உட்கார்ந்துக்கன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாட்ட கொடுக்கிறார். அவரும் அவருடைய தாயார் நினைவு வர்ற போதெல்லாம் அந்த முசல்லாவில் உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு தியானத்திலேயே இருப்பார். அப்படி இருக்கிற போது அவரையே அறியாமல் ஒரு நாள் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு அவரே சொல்லிட்டார். அவரே அறியாமல் 2014 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அப்துல் ஹாலிக் என்று பெயர் மாற்றம் செய்கிறார். இதுக்கிடையில் அவர் குர்ஆனை வாங்கி எல்லாம் படிக்கிறார். நண்பர்கள் மூலமாக குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாங்கி படித்து அதில் சிந்தித்து அதன் மூலமாகத்தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அதில் அவர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை தன்னுடைய ஃபேஸ்புக் வலைதளத்தில் வெளியிட்ட போது வழக்கமாக சங்கிகள், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் கேவலமான வார்த்தைகளால் கடிந்து அந்த ஃபேஸ்புக்கிலேயே கமெண்ட் செய்ய அவர் மக்கரல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் அவர் ஃபேஸ்புக்கில். அந்த யுவன் சங்கர் ராஜா சூழ்ச்சி செய்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்கள்லாம் பெரிய சூழ்ச்சியாளர்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டார் இந்த குர்ஆனுடைய வசனத்தை. இதை பார்த்துட்டு தான் கமாண்ட் மோசமான கமாண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சது. நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் அந்த மாதிரிலாம், அப்படிப்பட்டவங்களாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு சத்திய மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அப்துல் ஹாலிக் என்று மாற்றிக்கொண்டார் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அவருடைய செய்தி என்னவென்றால், என்னுடைய இசையின் மூலமாக ஏற்படுகிற தாக்கத்தை விட குர்ஆனுடைய வசனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்றார். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிற போது நான் மெய் மறந்து போகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்றார், என்னுடைய இசையில ஏற்படுகிற தாக்கத்தை விட குர்ஆனை நீங்கள் கேளுங்கள், அந்த கிராத்தை கேளுங்கள், அது உங்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவரே சொல்லிய தகவலையும் நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். எத்தனையோ நபர்களுடைய மனதை இந்த அல் குர்ஆன் மாற்றி இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தின் இணைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில
முக்கியமான செய்திகள் மாத்திரம் சொல்லி நாம் தொடர்ந்து பெருமானாருடைய வரலாறுக்குள் செல்வோம். அல்லாஹு தாலா எதை சொன்னோம், எதை கேட்டோம், அதன் அடிப்படையில் செயல்களுக்கு அல்பாக்கியத்தின் அமல்களுக்கும் தந்தல்வானா. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.